நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் இதை குறித்த பல்வேறு காரியங்களை பார்த்துருக்கிறோம். அதுல முக்கியமான காரியங்களை தொகைப்படுத்தி இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்கு துவக்கத்தில் நாம் எடுத்த ஒரு வேத பகுதியவே பிரதானமா வைத்து பார்க்க போறோம். அந்த வேத பகுதியானது ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 7, ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். இந்த வசனமானது ஆவி ஆத்மா சரீரம் ஒருங்கிணைந்து ஒரு மனிதன் முழுமை பெற்றதை காண்பிக்குது. அப்படியாக தேவன் மண்ணினால உருவாக்கிய இந்த சரீரமே நம்முடைய ஜென்ம சரீரமாக இருக்கு. தேவன் ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதினதே நமக்குள்ளார காணப்படுகிற ஆவியா இருக்கு. தேவன் தமது சாயலாக நமக்குள்ளார கொடுத்த ஆத்மாவானது இந்த ஆவியை பெற்று ஜீவாத்மாவாக மாறுது. இந்தபடியாக உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தினால பாவத்தை தேர்ந்தெடுத்ததுனால அவனுடைய ஆத்மாவானது மரணத்திற்கு ஏதுவாக நடத்தப்படுது. அந்த ஆத்மாவை மீட்டுக்கொள்ள தேவன் ஒரு திட்டத்தை உண்டு பண்ணுகிறாரு. அது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றுவது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றுவதன் மூலமாக நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தப்படுது. அவரை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்கிறோம். மனிதன் பாவத்துல விழுந்த மாத்திரத்துல தேவ ஆவியிலிருந்து தொடர்பற்று போனவனாக இருந்தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியுமாக தேவ ஆவியின் வழிநடத்துதல நாம பெற்றுக்கொண்டோம். அப்படியாக பாவத்துல விழுந்த ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி நாம சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? முதலாவதாக சரீரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதற்கு முன்மாதிரியா தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு. அவர் எப்படி மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தாரோ அந்தபடியாக தேவனுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்பவர்களாக நாம இருக்கணும். அந்தபடியான வாழ்க்கையை வாழ்வதே நாம செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையாக மாறும். இரண்டாவதாக நம்முடைய ஆவியானது கர்த்தருடைய ஆவியோட ஒரே ஆவியாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அந்தபடியாக நமக்குள்ளார இருக்கிற ஆவி தேவ ஆவியினால வழிநடத்தப்பட அவருடனே கூட ஒரே ஆவியாக செயல்படணும். அப்படியாகவே நம்முடைய ஆவியானது சரியான வழியில நடத்தப்பட முடியும். இந்தபடியாக நம்முடைய ஆவியும் சரீரமும் ஒப்பு கொடுக்கப்படும் போது தேவ ஆவியானவர் தாமே நமக்கு சத்தியத்தை போதித்து வழிநடத்துவாரு. அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்துமாக்களை சுத்திகரித்துக் கொள்ளணும். 1 பேதுரு 1 அதிகாரம் 22வது வசனம் இது அல்லவா சொல்லுது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கோருங்கள். முக்கியமாக நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறதுக்கு நாம சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்த கீழ்ப்படிதலானது நம்முடைய அன்பிலிருந்து வெளிப்படும். அதனால்தான் அன்பானது பிரதான கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனிடத்துல அன்பு கூறுகிறது அவருடைய கட்டளைகளை கை கொள்வதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக அவருடைய கட்டளைகளாக கொடுக்கப்பட்ட சத்திய வார்த்தைகளை நாம கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அதுவே காரியத்தின் கடைத்தொகையாகவும் இருக்கு. இந்தபடியாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம நன்மை செய்கிறவர்களாக இருக்கும் போது நம்முடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அதான் 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. இந்தபடியாகவே ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரமானது சரியான வழியில் நடத்தப்பட நமக்கு அடித்தளமாக இருக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கு. இந்த விசுவாசத்துல நாம உறுதியாக நிற்கும் போது நம்முடைய ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய
தேவனுடைய சரீரமாக மறுரூபப்படும். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்கு உகந்த பரிசுத்தத்தோடு காணப்படும். அப்படியாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அதனாலேயே இந்த மாதம் முழுவதுமாக ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த வெவ்வேறு பகுதிகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம தேவனை பற்றி கொள்ளும் பக்தி வைராகியத்தோடு விசுவாசத்துல நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க எங்களை மண்ணினால உருவாக்கி உம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாவாக்கிருக்கீங்க தகப்பனே. நீர் தந்த இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கீங்க தகப்பனே. அதை நாங்க பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள உம்முடைய ஆவியானவர் துணை கொண்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நீர் காண்பிக்கிற வழியில நடக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. அப்படியாக நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.